அரங்கம் அதிரட்டுமே. I said 23. பிரான்சில் 100 வயதான இரண்டாம் உலகப் போர் வீரர் பிலிப் ப்ரூஸ் குக் பிரான்சின் உயர்ந்த லெஜன் d'honneur விருது பெற்றுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் ஊழல் விசாரணையில் எலிசே அரண்மனை குறிவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய பேச்சுவார்த்தை முன்னெடுப்புகளுக்கு தலைமையேற்பதாக அறிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் போர் விடயத்தில் தீவிர பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குமாறு ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். லெபனான் இஸ்ரேல் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் கடல் தடையை எந்த கப்பலும் தாண்டவில்லை என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஹோர்முஸ் கடல் சாரல் பாதுகாப்பு குறித்த காணொலி மாநாட்டை ஏப்ரல் 17 வெள்ளிக்கிழமை பிரான்சும் பிரிட்டனும் இணைந்து நடத்தவுள்ளன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக. லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்சில் 100 வயதான இரண்டாம் உலகப் போர் வீரர் பிலிப் ப்ரூஸ் குக் பிரான்ஸ் நாட்டின் உயர்ந்த லெஜியன் d'honneur விருது பெற்றுள்ளார். இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்க விமானப்படையின் B-17 போஸ்டர்ஸ் விமானத்தின் பந்தி துப்பாக்கி குண்டு வீச்சாளராக 35 போர் பணிகளில் இவர் பங்கேற்றுள்ளார். 1942 முதல் 45 வரை நாஜி ஜெர்மனி ஆக்கிரமித்த ஐரோப்பாவின் மேல் பகல் நேர குண்டுவீச்சு தாக்குதல்களில் பங்கேற்றார். இவருக்கு பிரான்சின் உயர்ந்த லெஜியன் d'honneur விருது ஏப்ரல் 9 வழங்கப்பட்டுள்ளது. பிரான்சின் தூதரக பொதுக்குழு உறுப்பினர் அன் லாரா லெஜோக்கிய விருதை வழங்கியுள்ளார். லெஜியன் d'honneur விருது மே 1802 நிறுவியவர் நெப்போலியன் போனபார்ட். 10,000 அமெரிக்கர்கள் இந்த விருதை இதுவரையில் பெற்றுள்ளனர். பெரும்பாலானவர்கள் இரண்டாம் உலகப் போரில் பிரான்சை விடுவித்த வீரர்கள் ஆவார்கள். குக்கின் 8வது விமானப்படையின் 379வது குண்டுவீச்சு குழு உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. 26,459 தொன் குண்டுகளை வீசிய குழுவில் இவர் பங்கேற்றுள்ளார். பிரான்ஸ், ஜெர்மனி, செக்கோஸ்லோவேக்கியா, ஹாலந்து ஆகிய நாடுகளில்
போக்குவரத்து மையங்கள், விமான நிலையங்கள், தொழிற்சாலைகள், தகவல் மையங்கள், எரிபொருள் தொழிற்சாலைகள், ராக்கெட் தளங்கள் ஆகியவற்றின் மீது இவர் குண்டுவீச்சு நடத்தியுள்ளார். 1,15,000க்கும் அதிகமான அமெரிக்க விமானப்படை வீரர்கள் போரில் கொல்லப்பட்டனர். குக் போருக்கு பின்னர் நகைக்கடை நடத்தி 20 ஆண்டுகள் பணி செய்தார். 1983 ஓய்வு பெற்றார். விருது விழாவில் இந்த உணர்வை விளக்கவே முடியாது, தான் மிகவும் தகுதியற்றவன் என்றும் போரில் திரும்பாத வீரர்களை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புவதாகவும் கூறினார். அவர்கள்தான் உண்மையான தியாகம் செய்தவர்கள் என்றும் குக் தெரிவித்தார். குக் போன்ற வீரர்கள் சுதந்திரத்திற்காக போராடியதால் பிரான்ஸ் போன்ற நாடுகள் விடுதலை பெற்றன. லெஜியோன் டொன விருது வீரர்களின் தியாகத்தை மதிப்பளிக்கும் விதமாக வழங்கப்படுகிறது. குக் போன்ற வீரர்களின் வாழ்க்கை எதிர்கால தலைமுறைக்கு ஊக்கமளிக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் ஊழல் விசாரணையில் எலிசே அரண்மனை தற்பொழுது குறிவைக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் நிதி குற்றவியல் புலனாய்வு பிரிவு இந்த விசாரணையை நடத்தி வருகிறது. பிரதான அரசு நிகழ்வுகளுக்கான ஒப்பந்தங்களில் ஊழல், ஆதாயம், நாட்டம் மற்றும் செல்வாக்கு பயன்படுத்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்படுகின்றன. ஷார்ட்கட் இவெண்ட்ஸ் என்ற நிகழ்வு நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளாக பிரான்சின் முக்கிய வரலாற்று நபர்களின் பந்தேயோ சேர்ப்பு விழாக்கள் உட்பட முக்கிய அரசு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது. புலனாய்வாளர்கள் பல இடங்களில் திடீர் சோதனைகளை நடத்தியுள்ளனர். ஆனால் எலிசே அரண்மனைக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. லுக்கனா ஆன்ஷன் செய்தித்தாள் அறிக்கையின்படி ஷார்ட்கட் ஈவெண்ட்ஸ் நிறுவனம் அவாஸ் நிறுவனத்தின் பகுதி உரிமையாளராக இருப்பதும், தேசிய அருங்காட்சியக மையம், கலாசார அமைச்சகம், எலிசே அரண்மனை ஆகியவற்றிடம் இருந்து சிறப்பான ஆதரவு பெற்றதா என்பதும் விசாரிக்கப்படுகிறது. ஏன் இந்த நிறுவனம் மாத்திரம் கடந்த 20 ஆண்டுகளாக ஒப்பந்தம் பெற்றது என்ற விசாரணையும் நடைபெறுகிறது. அரசு ஒப்பந்தங்களில் நாட்டம் அல்லது செல்வாக்கு பயன்படுத்தப்பட்டதா, அரசு தலைவர் அலுவலகம் இந்த ஒப்பந்தங்களில் எந்த அளவுக்கு தலையிட்டது போன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விசாரணை நடவடிக்கை பிரான்சின் அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரான்ஸ் ஊடகங்கள் அனைத்தும் அமெரிக்கா, ஈரான் போர் விவகாரங்களுக்கே தற்பொழுது முக்கியத்துவம் அளித்து வருகின்றன. இந்த போரானது உலக நாடுகள் அனைத்தையும் பாதிப்படைய வைத்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய பேச்சுவார்த்தை முன்னெடுப்புகளுக்கு தலைமை ஏற்பதாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் உடனான பேச்சுவார்த்தைகளை நேரடியாக தலைமையேற்று முன்னெடுத்து செல்வதற்கான முடிவை எடுத்துள்ளார் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஹோர்முஸ் கடல்சார் போர் நிலைமை மற்றும் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து தீர்வு காண இந்த பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததை அடுத்து ட்ரம்ப் நேரடியாக தலையீடு செய்வதன் மூலம் போர் நிறுத்தம் மற்றும் ஒப்பந்தம் குறித்து முன்னேற்றம் காண முற்பட்டு வருகின்றார். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க, மாத்தி மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு, பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து 100 யூரோ கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. அமெரிக்கா ஈரான் போர் விடயத்தில் தீவிர பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குமாறு ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரானில் நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டுவர தீவிர பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குமாறு உலக நாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பரவாமல் தடுக்க உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தபடி அமெரிக்காவின் கடல் தடை நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடல் தடை பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடலில் ஏப்ரல் 13 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. வார இறுதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஹோமோஸ் கடல் சாரல் மூலம் கப்பல் போக்குவரத்து முழுமையாக நின்று போனது. உலகில் எண்ணெய் விலைகள் பெரும் உயர்வை சந்தித்திருக்கின்றன. லெபனான் இஸ்ரேல் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. லெபனான் இஸ்ரேல் பிரதிநிதிகள் பல தசாப்தங்களுக்கு பின்னர் முதல் முறையாக போர் நிறுத்தம், அமைதி பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்றுள்ளனர். ஹெஸ்புல்லா, லெபனான் மற்றும் இஸ்ரேல் ஒரே பக்கத்தில் நின்று போர் நிறுத்தத்தை அடைய வேண்டும் என அமெரிக்க இஸ்ரேல் தூதர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். லெபனான் இஸ்ரேல் பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படுமா என்ற கேள்வி பல மட்டங்களில் இப்பொழுது எழுந்திருக்கின்றது. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. அமெரிக்க கடல் தடையை எந்த கப்பலும் தாண்டவில்லை என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தபடி ஓமான் வளைகுடாவில் 6 கப்பல்கள் ஈரானிய துறைமுகங்களை நோக்கி சென்று கொண்டிருந்தன. ஆனால் அமெரிக்க கடல் தடையை எதிர்கொண்டு திரும்பி ஈரானிய துறைமுகங்களுக்கே அவை சென்றுள்ளன. எந்த கப்பலும் அமெரிக்க கடல் தடையை தாண்டவில்லை என்று ட்ரம்ப் உறுதியாக கூறியுள்ளார். 10,000க்கும் அதிகமான அமெரிக்க படை வீரர்கள், 13 போர் கப்பல்கள், பல டசின் போர் விமானங்கள், இவை அனைத்தும் ஹோர்முஸ் கடல் சாரல் மற்றும் ஓமான் வளைகுடா பகுதியில் கடல் தடையை நடைமுறைப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஈரானிய துறைமுகங்களை நோக்கி வரும் மற்றும் அங்கு செல்லும் கப்பல்களை முழுமையாக தடை செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. சீனா இந்த அமெரிக்க கடல் தடையை ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற நடவடிக்கை என்று கண்டித்துள்ளது. ஹோர்முஸ் கடல் சாரல் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதை ஆகும். இந்த தடை பன்னாட்டு கடல் போக்குவரத்து விதிகளை மீறுவதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் கடல் சாரல் உலகின் முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து பாதையாகும். இந்த தடை உலக பொருளாதாரத்தை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கும். உலக எண்ணெய் விலைகள் பெரும் உயர்வை சந்திக்கும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேலும் பரவலாம். பன்னாட்டு கடல் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்படும். கடல் தடை நீடிக்குமா? ஈரான் எவ்வாறு பதிலடி கொடுக்கும்? உலக பொருளாதாரம், எண்ணெய் விலை உயர்வு பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்கும்? பன்னாட்டு எதிர்வினை, சீனா மற்றும் ஏனைய நாடுகள் இந்த தடையை எதிர்த்து என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதான முக்கிய கேள்விகள் இப்பொழுது உலகில் எழுந்துள்ளன. மத்திய கிழக்கு போர் தொடர்பில் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மேக்ரோ அழைப்பு விடுத்துள்ளார். பிரான்ஸ் அதிபரின் இந்த அழைப்பு ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாகியுள்ளது. இஸ்லாமாபாத்தில் நடந்து முடியாமல் போன பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குமாறு மேக்ரோ வலியுறுத்தியிருக்கிறார். வாஷிங்டன் மற்றும் டெஹ்ரான் இடையே பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததை அடுத்து போர் நிறுத்தம் மற்றும் ஒப்பந்தம் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என மேக்ரோ கோரிக்கை முன்வைத்துள்ளார். இதேவேளை ஹோர்முஸ் கடல் சாரல் பாதுகாப்பு குறித்த காணொலி மாநாட்டை ஏப்ரல் 17 வெள்ளிக்கிழமை அன்று பிரான்சும் பிரிட்டனும் இணைந்து நடத்த உள்ளன. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ, பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் ஆகியோர் இதனை முன்னெடுக்கின்றனர். போரில் ஈடுபடாத நாடுகள் இணைந்து ஹோர்முஸ் கடல் சாரலில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீட்டெடுக்க முயல்வது மாநாட்டின் நோக்கமாக அமைந்துள்ளது. பாதுகாப்பு பணியில் பங்கேற்க விரும்பும் போரில் ஈடுபடாத நாடுகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளன. பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குமா? ஈரான் மற்றும் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுமா? ஹோர்முஸ் கடல் சாரல் பாதுகாப்பு பணி வெற்றி பெறுமா? கப்பல் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பிக்குமா? பிரான்சும் பிரிட்டனும் முன்வைக்கும் முயற்சி போரை தணிக்க உதவுமா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது மிக பலமாக எழுந்துள்ளன. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.